உங்களுடைய ரொட்டீன் இப்போ என்னவா இருக்கு? அத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மனுஷன் வந்து மைக்கு தான். மைக்கு மோஸ்ட்லி அது முன்னாடி இருப்பீங்க. பட் இருந்தாலும் வந்து ஃபிட்னஸ் ரீதியா இந்த சில விஷயங்கள் நான் வந்து ஒரு டிப்பா தரேன். இல்ல ஒரு டயட் ரீதியா இந்த சில விஷயங்கள் நான் டிப்பா தரேன். அப்படின்ற மாரி நீங்க சொல்ல நினைக்கிற விஷயங்கள். சோ தட் வி குட் டேக் சம்திங். ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ராபப்ளி ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது கோவிட் நம்ம கற்றுத்தந்த ஒரு பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் டசன்ட் மேட்டர். நீ 10 வீடு வச்சிருக்கியா, இல்லை வீடே இல்லாமல் இருக்கியா, வாட் எவர் இட் இஸ், உனக்கு ஹெல்த் இல்லைன்னா உன்னால் ஃபைட்டே பண்ண முடியாது. எனக்கு வந்து ஒரு லைஃப்பில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு சர்வே ஆகணும், ஃபைட் பண்ணணும், நான் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எனக்கு பாடி ஒத்துழைச்சா தான் பண்ண முடியும் அப்படின்றதுனால வாட் யூ ஆல்வேஸ் சஜஸ்ட் இஸ் யூ பேலன்ஸ் இட் அவுட். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து பார்ட்டி அது இதெல்லாம் போயிட்டு அப்படிலாம் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் டே அப்போ நீ என்ன பண்ணு, நான் ஒரு 5 கிலோமீட்டர் வாக் பண்ணுறேன், ரன்னிங் பண்ணுறேன், ஒரு பேலன்ஸ் அவுட் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். நீங்கள் என்ஜாய் பண்ண வேணாம் நான் சொல்லலாம், பட் சில விஷயங்கள் நீங்கள் வந்து பேலன்ஸ் அவுட் பண்ணி ஆகணும் அப்படின்றதுனால ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதனால் நான் வந்து ஐ கோ ரெகுலர்லி டு ஜிம். வாக்கிங் வந்து எப்போல்லாம் முடியுதோ ரெகுலராக வாக்கிங் பண்ணுவேன். ஐ ஸ்வெட் இட் அவுட் அண்ட் ஆல் தட் ஸ்டஃப். இன்ஃபேக்ட் எங்கள் ஸ்டூடியோவில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நாங்கள் அந்த கமெண்ட்ரி பிரேக்ஸ் இருக்கும்போதே அங்கே ஒரு இருக்குது, பெரிய ஒரு காரிடார் மாதிரி யூஸ் டு வாக். அங்கேயே வாக் பண்ணி ஏன்னா ஒரு 2 நாள் இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, 2 நாள் வாக்கிங் பண்ணலாம் ஒரு மாதிரி இருக்குது, 2 நாள் ஒரு 3 நாள் ஜிம்மு போகலன்னா ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இந்தியா ஆஸ்திரேலியா எடுத்துக்கோங்க. இந்தியா ஆஸ்திரேலியா வந்து we were getting up 2:30 in the morning. 2:30 மணிக்கு காலையில் ஏன்ட்டு 3:30 மணிக்கு போய் அப்படி நிற்போம் ஸ்டூடியோவில். அவன் கேட்குற கேள்வி நம்ம ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கே ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஓ இன்னைக்கு இந்தியா ஆடுறாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு அது முடிச்சுட்டு 3:30 மணிக்கு வரும்போது மரண டயர்டாக இருப்போம். ஆனால் 2 நாள் ஜிம்மு மிஸ் அவுட் ஆயிடுச்சுன்னா 5 மணிக்கு ஜிம்மில் போய் ஒரு டிக் ஆஃப் பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour எதாவது பண்ணிட்டு வருவோம். ஸோ நம்ம அந்த பழக்கப்படுத்திட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக பாடியே உங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சோம், என்னப்பா நீங்கள் ஜிம் பண்ணலையான்ற மாதிரி. ஸோ அந்த ஹேபிட்டுக்குள்ளே வந்துடுங்க.